என்னடா எடுத்தோடனே சூரியனை காட்டுறேன்னு பார்க்கிறேன். வழக்கம் வேண்டாம். நம்மளோட ஃப்ரெண்ட் படிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு சாமானை கொடுத்தா திரும்ப அதை ரிட்டர்ன் கொண்டு தர ஐடியா வைத்து ஒரு பொருள் ஒன்று கொடுத்தேன்னு அதை வேண்டுறதுக்கு வெளிக்கிறேங்க அவன்கிட்ட வீட்டை போவோம் அப்படின்னு எடுத்தேன். அடிக்குது சூரியன், உச்சி வெயில், மண்டையை புழக்கு. இந்த வெயிலுக்குள்ளே நம்ம எப்படி போயிட்டு எப்படி வேண்டிட்டு வரேன்? எப்படி ஒரு டஃப் சிச்சுவேஷனில் மாடி தெரியும். என்ன செய்யறேன்னு முடங்குது. அதனால இப்போ நம்ம என்ன செய்ய மாட்டேன், வாடிவா அப்படியே இடத்துல இருந்துடுவோம். வெயில் இருக்கிறதில் வந்து பிளான்ட் வளருது, விட்டமின் டி கிடைக்குது, அப்புறம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆனால் அந்த வெயில் இருக்கிறதில் நம்ம கருகி காஞ்சி போயிடுவோம் போல எனக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து பகல் வேலைகள் நல்லா இருக்குமா இல்லை நைட்டில் நல்லா இருக்குமா? எனக்கு பெரும்பாலும் வந்து நைட்டு தான் நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு எல்லாம் மல்லு கட்டியலாது, கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்டா, வெயிலை எதிர்த்து போராட்டம் நடத்த போகிறோம். ஓடு. வெயிலுக்கு எதிரான முதல் போராட்டத்தில் முதல் அஸ்திரம் இப்போவே எந்த போராட்டம். வாங்க. ஐயோ, எங்கே என் அஸ்திரத்தை காணலை? எங்கே எனது அஸ்திரம்? அஸ்திரத்தை காணலை, கொஞ்சம் விரியும். என்னோட முதலாவது அஸ்திரம் வந்து கிடைச்சிட்டு, என்னோட வாக்கில மென் ஃபேர்னஸ் போட்டியில் வைங்க. எந்த வெயில இருந்தாலும் உங்களை ஒன்றுமே பண்ணாது. அதனால் வெயிலுக்கு எதிரான முதல் அஸ்திரம் இது ஏந்தி போட்டுட்டு அப்படியே போகிறோம். போத்தானே வேணும். அடிக்கிற வெயிலில் ஏன் போய் நம்ம காஞ்சிட்டு சாகுவோம்? அதனால் பின்னேறம் போல போவோம். ஓகே, மீண்டும் நீங்கள் நினைக்கிறீர்கள். நான் பின்னேறம் போல போகக்குள்ள நான் உங்களுக்கு அடுத்த ப்ளாக் உங்களுக்கு செஞ்சு போடுறேன். ஓகே, அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு பின்னேறம் தான் மேக் பண்ண போனேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.